உண்மை, உழைப்பு, உயர்வு என்ற தாரக மந்திரத்திற்கு சொந்தமான கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷத்தில் பிறந்த ரிஷபத்தில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இயற்கை ஜோதிடம் சார்பாக என் இதயங்கணித வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரிஷபராசியில் பிறந்தவர்களுடைய குணநலன்கள் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இந்த பதிவிலும் ஒரு சிறு துளியை பார்ப்போம். ரிஷபத்தில் பிறந்தவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் கமிட் ஆக மாட்டார்கள். ஆனால் கமிட் ஆகிவிட்டால் இரவு பகல் என்று பார்க்காமல் அயராது உழைக்கக்கூடியவர்கள், தூக்கம் பசியை கூட பொருட்படுத்தாமல் வேலை செய்யக்கூடியவர்கள். ஆனால் வாரம் ஒரு முறையாவது இவர்களுக்கு நல்ல ரெஸ்ட் வேண்டும். இவர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வாரத்தில் ஒரு முறையாவது நல்ல தூங்கி எழுந்திச்சு நல்ல ரெஸ்ட் எடுத்து விட்டார்கள் என்றால் தன் கூட இருப்பவர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்வார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு மைண்ட் அடிக்கடி பிளைண்ட் ஆகக்கூடிய நிலை ஏற்படும். நல்ல சிந்தனை செய்வார்கள், எந்த ஒரு விஷயத்திலும் முயற்சி செய்வார்கள். ஆனால் உடல் அதிகமாக உழைத்து விட்டால் மன சோர்வு ஏற்பட்டுவிடும். இந்த ரிஷபராசியில் 2 பெண் கிரகங்கள் ஆட்சி செய்கின்றது. சுக்கிர பகவான் ஒரு பெண் கிரகம், அவர் ஆட்சி செய்கிறார். சந்திர பகவான் ஒரு பெண் கிரகம், அவர் உச்சமாக இருக்கிறார். ஆக ஆட்சியும் உச்சமாக 2 கிரகங்கள் செயல்படுகிறது. இவர்களுக்கு அமையக்கூடிய தாயும் மனைவியும் இவர்களுக்காக உயிரையே கொடுப்பார்கள். ஆனால் அவர்களே உயிரை எடுக்கக்கூடிய நிலைகளிலும் இருப்பார்கள். ஏனென்றால் இவர்கள் தவறு செய்யும் பொழுது அவர்கள் கண்டிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த கண்டிக்கும் போது இவர்களுக்கு டார்ச்சராக இருக்கும். ரிஷபத்தை உயிர் போல காக்கக்கூடியவர்கள் தன்னுடைய மனைவியும் தன்னுடைய தாயும். ஆனால் ரிஷபத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் லௌகீக வாழ்க்கையில் மிக ஜாலியாக இருப்பார்கள். இவர்கள் கடுமையாக உழைக்கவும் தெரிந்தவர்கள், தன்னை ஜாலியாக வைத்துக்க தெரிந்தவர்கள். பர்சனல் விஷயத்தில் மிக சுயநலமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள். தன்னுடைய பர்சனல் விஷயத்தில் யார் சொல்லும் கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் ரிஷபத்தில் 2 பெண் கிரகங்கள் இருப்பதால் சர்வசாதாரணமாக இவர்களுக்கு காதல் வாழ்க்கை ஒன்று இருக்கும், குடும்ப வாழ்க்கை ஒன்று இருக்கும். ரிஷப ராசிக்கு முழுக்க முழுக்க சனி பகவானே யோகாதிபதி. அப்படி யோகாதிபதியான சனி பகவான் வக்ர நிலை பெறுவதால் உங்களுடைய மைனஸ் எல்லாம் வெளிப்படும் காலமாக இப்பொழுது அமைகிறது. இந்த வக்ர சனியால் தொழில் பாதிக்குமா? நிச்சயம் பாதிக்காது. வருமானம் பாதிக்குமா? நிச்சயம் பாதிக்காது. ஆனால் புதிய முயற்சி மட்டும்தான் செய்யக்கூடாது. ரிஷபத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் புதிதாக தொழில் செய்யலாம் என்று இருப்பவர்கள் இந்த வக்ர சனி முடிந்த பிறகுதான் தொழிலை ஆரம்பிக்க வேண்டும். வக்ர சனி முடியாமல் புதிதாக தொழில் ஆரம்பிப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை கொடுக்கும். ஏனென்றால் சனி பகவான் மூவிங்கில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு யோகாதிபதியாக இருப்பார். தன்னுடைய நடைப்பயணத்தை குறைத்து கொண்டு ஒரே இடத்தில் இருந்து சுழன்று கொண்டு இருப்பார். அதுதான் வக்ரசனி. இந்த வக்ரசனி அப்போ உங்களுடைய மைனஸ் எல்லாம் வெளிப்படக்கூடிய காலமாக இருக்கிறது. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்கள் துணையிடம் நீங்கள் ஆலோசித்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டும். உங்களுடைய தாயிடம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஆலோசித்து செய்ய வேண்டும். இந்த ரிஷப ராசியாக இருக்கட்டும், ரிஷப லக்னமாக இருக்கட்டும், சனி 3ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்த்தாலும் சரி, லக்னத்தை பார்த்தாலும் சரி, 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்த்தாலும் சரி, லக்னத்தை பார்த்தாலும் சரி, 10ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்த்தாலும் சரி, லக்னத்தை பார்த்தாலும் சரி, ஆக மொத்தம் உங்கள் ராசியையோ அல்லது லக்னத்தையோ சனி பார்வை பெறக்கூடிய ரிஷபத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் உங்களுடைய மைனஸ் எல்லாம் வெளிப்படக்கூடிய காலம். யாரெல்லாம் உங்களை பிளஸை பார்த்து ரசித்து கொண்டிருந்தார்களோ அவர்களெல்லாம் நண்பராக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், தன்னுடைய தாய் தந்தையாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், அனைவரும் யாரெல்லாம் உங்களுடைய பிளஸை ரசித்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் கண்களுக்கு உங்களுடைய மைனஸ் எல்லாம் வெளிப்படக்கூடிய காலம் இது. நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் மிகவும் அடக்க ஒடுக்கமாக இருக்க வேண்டும். என்னடா ஒரு குருஜி அடக்க ஒடுக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களே என்று நீங்கள் தவறாக நினைக்கக்கூடாது. இயற்கை ஜோதிடம் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடியது ஒரு அறிவுரையாக தெரியுமே தவிர தவறாக தெரியாது. புதிதாக பார்ப்பவர்களுக்கு அடக்க ஒடுக்கமாக இருக்க சொல்கிறாங்களே என்று திடீர் என்று தோணலாம். தொடர்ந்து இயற்கை ஜோதிடத்தை பதிவை பார்த்து வந்தவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஜோதிட குருஜியாக, ஒரு தகப்பனாக, ஒரு அண்ணனாக, வயதில் மூத்தவர்களுக்கு மகனாகவும் தம்பியாகவும் இயற்கை ஜோதிடம் ஒரு அக்கறையோடு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பதிவையும் போட்டுக்கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது பொதுவாக ரிஷபத்தில் பிறந்தவர்கள் பர்சனல் வாழ்க்கையில் கொஞ்சம் வீக் என்று இயற்கை ஜோதிடம் அடித்து சொல்கிறது. சனி கிரகம் மூவிங்கில் இருக்கும் போது தெரிவிக்காது. ஆனால் சனி கிரகம் வக்ர நிலையில் இருக்கிறது.
அதனுடைய வீரியத்தன்மை குறைத்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி காலகட்டத்தில் எக்ஸட்ரா காதலை வைத்துக் கொள்ளக்கூடாது. புதிதாக கூட ஒருவர் காதல் செய்யக்கூடாது. புதிதாக போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்களுடைய லவ்வை புதிதாக ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னா 4.5 மாதம் நீங்கள் வெயிட் பண்ணி வக்ரசனி நிவர்த்தி ஆனதுக்கு பிறகு தான் உங்களுடைய லவ்வையே ப்ரப்போஸ் பண்ணணும். அது வரைக்கும் அந்த லவ்வை உங்களுக்குள்ளே தான் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணால் அவங்க ஓகே சொன்னாலும் கூட இன்னைக்கு ஓகே சொல்லிடுவாங்க. ஒரு வாரத்திலே உங்களுடைய எப்படிப்பட்டவங்க, என்ன தராதரம் கொண்டவங்க என்றெல்லாம் அந்த லவ்வை ஏற்றுக்கொண்டவங்க, அதாவது நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் லவ்வை ஏற்றுக்கொண்ட ஆண், நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் லவ்வை ஏற்றுக்கொண்ட பெண். காலகட்டத்தில் உண்மையான லவ்வர் கிடைப்பது என்பது அரிதான விஷயம். அந்த லவ் உண்மையாக இருக்காது. உங்ககிட்ட ஏதோ ஒரு பொருளை எதிர்பார்த்து தான் அவர்கள் லவ் ஓகே என்று சொல்வார்கள். இல்லை அவர்களே வாண்டடாக வருவார்கள். ஏன் இவ்வளோ விவரமாக சொல்கிறோம் என்றால், இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாண்டடாக தெரியாத முகம், அதாவது நீங்கள் ஆனாந்தா தெரியாத முகம் ஒரு பெண் கூட உங்களை ஏற்கனவே பார்த்துருக்கேன் அப்படின்னு வலிஞ்சு நெறிஞ்சு உங்ககிட்ட பேசுவாங்க. உங்களுடைய மைனஸை அவங்க அம்பலப்படுத்தி விடுவாங்க. உங்களை அவமானப்படுத்தக்கூடிய காலம் இது. அதே போல் நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் அந்த ஆண் அப்படி செய்வார்கள். ஆக துணைவிடமும் தாயிடமும் உறவினர்களிடமும் அவமானப்படக்கூடிய காலமாக இந்த வக்ரசனி இருக்கிறது தான் இவ்வளவு விரிவாகமாக எடுத்து சொல்லுகிறோம். இந்த அவமானத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்றால், ரிஷபராசிக்காரர்கள் தனிச்சையாக செயல்படக்கூடியவர்கள். தன்னுடைய பர்சனல் விஷயமாகட்டும், தன்னுடைய தொழில் விஷயமாகட்டும் மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்க மாட்டார்கள். தானே எல்லாத்தையும் முடிவெடுத்து செய்யக்கூடியவர்கள். அந்த தானே முடிவெடுத்து செய்யக்கூடியவர்கள் நீங்கள் நல்லது செஞ்சால் கூட, இவ்வளோ நாளாக உங்களை கண்டுக்காமல் இருந்தவர்கள் இப்போ என்ன செய்வாங்கன்னா, என்ன இவர் தானே போகிறாரு, தானே செய்கிறாரு, இவர் ஏதோ பண்ணுவாராட்டுக்குன்னு தவறாக புரிஞ்சக்கூடிய காலம் இது. நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தாலும் கூட உங்கள் மேலே அவதூறு வழக்கு, அவமான வழக்கு, உங்களுடைய ப்ளஸ் எல்லாம் மறந்துவிட்டு உங்களுடைய மைனஸை மட்டும் வாட்ச் பண்ணக்கூடிய 4.5 மாத காலம் இருக்க போகிறது. இயற்கை ஜோதிடம் உங்களுக்கு எச்சரிக்கைப்படுத்துகிறது. இந்த எச்சரிக்கையை உணர்ந்து தொழில் மிக பிரகாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு வியாபாரியாக இருந்தீர்கள் என்றால் 1 நாள் 2 நாள் வியாபாரம் ஆகவில்லை என்றாலும் அந்த 7 நாட்களுக்குள் பேலன்ஸை சரிப்படுத்தி பூர்த்தி பண்ணி கொடுத்துரும் இந்த வக்ரசனி. வருமானத்தை எந்த ஒரு பிரச்சனையும் செய்யாது. வக்ரசனி இருக்கிற போது ஒரு சில நாட்களில் சுத்தமாக வியாபாரம் இருக்காது. வாரத்தில் 7 நாள் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் 3 நாள் வியாபாரம் இல்லைனால் மீதி 4 நாட்களில் அது எப்படி பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும், ஈக்குவல் ஆயிக்கும். அதனால் கவலைப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. வக்ரசனியை கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுடைய பர்சனலை தான் அது நேர்மையாக இருந்தீர்கள் என்றால் உங்களை எதுவும் செய்யாது. ரிஷபராசி என்பது 2 பெண் தன்மை கொண்டது, யதார்த்தமானது. யதார்த்தமாக நீங்கள் இருந்தீங்கன்னா பதார்த்தமாயிருவீங்க. அதுதான் இயற்கை ஜோதிடம் உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக சொல்லுகிறது. ஆக மொத்தம் வெளிப்படையாக நீங்கள் பேசணும். உங்களோட துணைவரிடமும், உங்களுடைய தாயிடமும், உங்களுடைய சகோதரிகளிடமும். ஆக தாய், சகோதரி, மனைவி இவர்களிடமெல்லாம் நீங்கள் வெளிப்படையாக எந்த ஒரு விஷயத்தையும் ஆலோசித்து செய்யும் பொழுது உங்களுக்கு இவங்க பக்க துணையாக இருப்பாங்க. நெகட்டிவாக உங்களுக்கு நடக்கக்கூடாது என்றால் உங்களுடைய செயலெல்லாம் குடும்பத்துக்கு தெரியக்கூடிய அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஓப்பனாக நடந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தில். ஏன்னா உங்களுக்கு வெளியே இருந்து பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை சமாளிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கார்டியனாக நிற்க போகிறது யார் என்றால் உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய சகோதரிகள் அல்லது உங்களுடைய தாய். ஏன்னா நீங்கள் வீண் பழியை சுமக்கக்கூடிய காலம் இது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இவ்வளவு விளக்கமாக இதை திரும்ப திரும்ப உங்களுக்கு புரியணும் என்பதற்காக ஒரே சொல்ல திரும்ப திரும்ப எடுத்து உரைத்திருக்கோம். உழைப்பே உயர்வு என்று நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த அவமானத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை ரிஷபத்தில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இயற்கை ஜோதிடம் மிக அக்கறையுடன் எடுத்து உரைத்திருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த அவமானத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பரிகாரம் என்றால், உங்களுடைய தாய் தந்தைக்கு நீங்கள் பணிவிட செய்யணும். தாய் தந்தை இல்லாதவர்கள் மனைவிக்கு பணிவிட செய்யணும். என்ன பணிவிட செய்ய வேண்டும் என்றால், அவர்கள் சமையல் கட்டில் இருந்தாங்கன்னா போய் ஹெல்ப் பண்ணலாம். தந்தை ஏதோ தொழில் செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்னா அவர்கள் காலை அப்படி மெதுவாக பிடித்து தூங்கும் போது பணிவிடை செய்யலாம், ஒரு அமுத்தி விடலாம். அதே போல் தன் மனைவிக்கும் இந்த பணிவிடை செய்யலாம், தவறே இல்லை. இது மிகப்பெரிய சூட்சம பரிகாரம். இயற்கை ஜோதிடம் ஒரு பரிகாரம் சொல்லுகிறது என்றால் அந்த பரிகாரம் 5 பைசா செலவு இருக்காது. அதே டைமில் 5 கோடி ரூபாய்க்கு வேல்யூ இருக்கும். சும்மா ஒரு விரலை நெட்டி எடுத்து விடுறது, ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி, அவங்களுடைய வேலையை கொஞ்சம் குறைச்சி கொடுக்கறது,
இந்த மாதிரி ஆணாக இருந்தால் ரிஷபராசி பெண்களுக்கு செய்யணும். ரிஷபராசி பெண்ணாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய கணவருக்கு நீங்கள் செய்யணும். இந்த பணிவிடையால் நீங்கள் உங்களை தாழ்த்திக்கிறேன் என்று நினைக்காம, தாழ்வு மனப்பான்மை எடுத்துக்கொள்ளாமல் இதை பரிகாரமாக நினச்சி 100% மனப்பூர்வமாக நீங்கள் செய்தீர்கள் என்றால் இந்த வக்ரசனி முடிந்த பிறகு மீண்டும் ஆட்சி சனி வரும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். இது மிகப்பெரிய சூட்சம ரகசியமான பரிகாரம். இந்த பரிகாரத்தை ஆய்வு செய்து என்னுடைய மூச்சப்பட்டு உங்களுக்கு முடிஞ்ச வரை எடுத்து வைத்திருக்கேன். பரிகாரத்தை அலட்சியப்படுத்தாமல் யாரெல்லாம் ஃபாலோ செய்கிறீர்களோ அவர்கள், இந்த பரிகாரத்தை அலட்சியப்படுத்தாமல் யாரெல்லாம் ஃபாலோ செய்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ராஜயோகமாக இந்த வக்ரசனி முடிவு காலத்தில் அமையும் என சொல்லி, உழைப்புக்கும் உண்மைக்கும் உயர்வுக்கும் உயிர் கொடுக்கக்கூடிய அனைத்து ரிஷபத்தில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் மீண்டும் இயற்கை ஜோதிடம் சார்பாக என் இதயகணித வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.